பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான மாலை வேளையில் நம் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலாக நம் ஒவ்வொருத்தரும் கூடி இருக்கின்றோம். நம் ஆண்டவர் எப்படி அவர் ஜீவிக்கின்றவராய் இருக்கிறாரோ அதே போல அவருடைய திராட்சை செடியின் கிளைகளாய் இருக்கிற நாம கூட அவரோடு இணைந்திருக்கும் போது ஜீவனோடு உயிர் பெற்ற ஒரு புது மனிதராக பல விதமான கனிகளை கொடுத்து ஒரு நல்ல திராட்சை செடியாக நாம் இருப்போம் என்று இன்றைய வாசகத்துல நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நாம் யாவரும் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவர் சொன்ன வாக்கின் படியே நாம் யாவரும் அப்படியே வாழ்வோம் என்று ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரும் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா, எங்க மத்தியில வந்து நீங்க வசம் செய்யும் தகப்பனே. இந்த நேரத்துல விசேஷமாக தகப்பனே நாங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும் போது இசப்பா உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் போது தகப்பனே எங்க மத்தியில உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும் தகப்பனே. இசப்பா, நாங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ற மூலியமா தகப்பனே அனைவரும் சுகம் பெறட்டும் இசப்பா. Let them be healed, Lord Jesus, by the worship, Lord. Lord Jesus, let your word touch deep inside the heart of people, Lord Jesus. Now it's the time to worship, Lord Jesus. As we are going to worship, Lord, let your presence be all around us, Lord Jesus, and you be with us and you bless us with your holy guide. Everything we surrender into your mighty hands. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லுவோம். பரலோகத்தில் எப்படி தேவதூதர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்களோ அதே போல நாம இந்த புலோகத்தில் இருந்து நம்ம உயிரோடு எழுந்த நேசரை ராஜாதி ராஜாவை இப்பொழுது நாம் அவர் திருமுன் நிற்கும் போது நாம கூட அதே போல துதிக்க நம் யாவரும் பரலோகமே உமை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே நீர் வாழ்கின்றீர். அப்பா, எப்படி ஆலயத்தில் உமை துதிக்கிறோம் அதே போல இப்பொழுதும் எங்கள் மத்தியில் நீர் வந்து ஆளுகை செய்யும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. எஸ் ஃபாதர். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
என்னுள்ளமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். என்னுள்ளமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பரலோகமே, ஆண்டவர் சமூகத்தில் நின்று பரலோகத்தில் எப்படி யாவரும் வெண்மையான ஆடைகளை அணிந்து தேவதூதர்களோடு ஆண்டவர் திரு சமூகத்தில் நின்று எப்படி ஒன்றாக சேர்ந்து துதிப்பார்களோ, ஆண்டவர் அவர்கள் மத்தியில் வாசம் செய்து மகிழ்ச்சியோடு அதை காண்பாரோ, அதே போலதான் நாம் இந்த உலோகத்தில் இருந்து ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கும் போது பரலோகம் எப்படி எழுந்து ஆண்டவரை துதிப்பதோ, அதே போல ஆண்டவர் நம் மத்தியில் வந்து அவர் வாசம் செய்து அனைத்து ஒவ்வொரு விதமான செயல்கள் செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நம் ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிப்போமாக. இந்த இந்தியா முழுவதுமாக நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு மனிதரும் அநேகர் இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் முக்கியமாக பெங்களூர் பட்டணத்துல எல்லா இடத்தில் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் ஒவ்வொரு நோயாளிகள் குவித்து கொண்டு இருக்கிறார்கள். பெட்டு வசதி கூட இல்லாம ரோட்ல அவர்கள் ஒவ்வொருத்தரும் படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஆக்சிஜன் வழி இல்லாம. ஆகையால் இவர்கள் யாவருக்கும் நாம இயேசுடைய பிள்ளைகளாய் இருந்து நாம கண்ணீரிட்டு முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்களும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுது நம்மளுடைய இந்திய நாட்டுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு நம்ம கைகளை உயர்த்தி நாம் இப்பொழுது ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின உன்னதமான இறைவனே, அப்பா, இந்த மாலை வேளைக்காக உமக்கு கொடான கொடி நன்றியை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே நல்லவர், ரட்சகர், எங்களை மீட்க வந்த தேவாதி தேவனே. அப்பா, இந்த மாலை வேளையில் எங்க இந்திய நாட்டையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்க இந்திய நாட்டின் மேல் நீர் தயவா இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம், நீர் மனம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இந்திய நாட்டுல ஆண்டவரே அப்பா சிகிச்சை செய்யக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு கொள்ளை நோய் நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் ஆண்டவரே அவர்கள் சிகிச்சை செய்து ஆண்டவரே ஜனங்களை பாதுகாக்க இவர்கள் ஆண்டவரே நின்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை நீ தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் டாக்டர்ஸ்கள் ஆண்டவரே நோயாளிகளை தொட்டு ஆண்டவரை சுகமாக்கும் போது அவர்களுடைய கைகள் உம்முடைய கரமாய் மாறுவதாக ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு எந்த விதமான கொள்ளை நோய்கள் அணுகாதபடிக்கு என் தேவன் நீர் அவர்களை பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் கூட ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை இவர்கள் பணிகளை செய்யும் போது ஆண்டவரை ரோட்டில் நின்று ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கும் போது இவர்களை கூட எந்த விதமான கொள்ளை நோய்களும் அணுகாதபடிக்கு நீர் பாதுகாக்குவீராக, பாதுகாக்குவீராக ராஜா. ஆண்டவரே, என் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு அரசர்கள் உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் நடக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசர்களாய் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழைகளை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே, ஏழைகளுக்கு உத்தாசியை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரை ஒவ்வொரு முதல அமைச்சர்களாக ஒவ்வொரு ஆண்டவரை பிரைம் மினிஸ்டராக கார்ப்பரேட்டராக எம்எல்ஏ எம்பிகளாக இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு ஏழைகளுக்கும் அப்பா ஒவ்வொரு வசதி வாய்ப்புகள் திறந்து கொடுத்து அவர்களுக்கு நோயாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாய் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எதை இல்லையோ அது ஆண்டவரே எங்க நாட்டுல நிறைவேறாதபடிக்கு நீங்க தடுத்து நிறுத்தபடிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தம்
எதுவோ அதன்படியே ஆண்டவரே என் நாட்டில் ஒவ்வொரு அரசாங்கமும் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நாங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு ஜனங்களும் நீங்க உருவாக்குன ஜனங்கள் அப்பா, உம்முடைய சாயலால உருவாக்குன ஜனங்கள் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சுவாச காற்றுதான் அவர்களுடைய சரீரத்துக்குள் போய்கொண்டு இருக்கு தகப்பனே. இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரே நோயால ஆண்டவரே நோய்பட்டு இன்றைக்கு மருத்துவ ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே அப்பா அவர்கள் அட்மிட் ஆகி நோயில பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆண்டவரே. அவர்கள் மேல் நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆணிப்பட்ட கரங்கள் இந்த நோயாளிகள் மேல் நீர் பட்டு ஆண்டவரே உடனே ஆண்டவரே நோய்கள் இருந்து விடுதலை தருவீராக ராஜா. உம்முடைய நாமத்தால் அற்புதங்கள் உண்டு ஆண்டவரே அப்பா. உம் நாமம் சொன்னால் போதும் அற்புதங்கள் நடக்கும் இயேசுவே. இதோ இந்த உன்னதமான நேரத்தில் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, வீட்டில ஹோம் குவாரண்டைனா இருக்கிறவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்குவீராக, சுகப்படுத்துவீராக. ஆண்டவருடைய தழும்புகளால் இவர்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே, சுகமாகட்டும் ராஜா. எங்க இந்திய நாட்டுல ஆண்டவரே, எங்க இந்திய நாட்டுல ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவை கொடும் ஆண்டவரே. நீ செய்ய போற அற்புதத்துக்காக கூடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. இது அனைவற்று நீர் ஆண்டவரே எங்க ஜெபங்களை கேட்டு அற்புதத்தை செய்து நீர் வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஜெபங்களை கேட்டு அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் திராட்சை செடியே முடியாது முடியாது உம்மை பிரிந்த இயேசுவே, என்னால இந்த உலகத்துல ஒரு நாளும் வாழ முடியாதப்பா. எப்படி திராட்சை செடி அதன் கிளைகள் நீங்கள் என்று ஆண்டவர் நம் இயேசு நம்மை பார்த்து அவர் சொல்லி இருக்கிறாரோ, எப்படி ஒரு செடியில கிளை இல்லாம அது பலன் கொடுக்க முடியாதோ, அதே போல ஆண்டரோடு நாம் இணைந்து இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு நாளும் நம்மளால வாழவே இயலாது. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடி நம் தேவாதி தேவனை நாம் துதிப்போமாக. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது எதையா முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது எதையா முடியாது முடியாது. திராட்சை செடியே உம் கொடிதான், திராட்சை செடியே உம் கொடிதான். உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெல்லாம் கனி தருவேன். உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெல்லாம் கனி தருவேன். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது எதையா முடியாது முடியாது. உயவன் நீர் களிமண்ணான், உயவன் நீர் களிமண்ணான். உமது விருப்பம் போல் வளைந்து கொண்டே உலகெல்லாம் பயன்படுத்தும். உமது விருப்பம் போல் வளைந்து கொண்டே உலகெல்லாம் பயன்படுத்தும். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது எதையா முடியாது 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 முடியாது. ஹல்லேலூயா. உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது எதையா முடியாது முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை பிரிந்து நம்மால் இந்த உலகத்தில் வாழ ஒரு நாளும் முடியாது. ஆமென். இயேசுவோடு இணைந்து இருந்தால்தான் நாம ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுத்து
இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இறை வாக்குக்காக நாம் செவிப்போமாக. ஆண்டவருடைய வாக்கு தான் நம்மளை எந்த விதமான மனிதன் என்று சுட்டி காட்டி நம் நல்வழியில திருத்தி நடத்தக்கூடிய வாக்கு தான் இறை வாக்கு. அந்த வெளியேற பெற்ற இறை வாக்கு நம் உள்ளத்தில் வந்தால் மட்டும்தான் நாம் ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுத்து நம்மளால வாழ இயலும். ஆகையால் கண்களை மூடி இப்பொழுது நம் பாரத்தோடு இறை வாக்குக்காக செவிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்க கூடவே இருந்து வழி நடத்துறதுக்காக கொடான கோடி நன்றி இயேசுப்பா. உம்முடைய பிரசன்னத்தால எங்களை நிரப்புறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல இயேசுப்பா, it is time to hear your manna, Lord Jesus. You bless us, Lord. You bless the messenger who's coming, Lord Jesus. It is you who's going to speak today, Lord. It is you who's going to give the manna for everybody, those who are hungry and thirsty, Lord Jesus. Lord, when we are thirsty and hungry, Lord, when we eat your food, Lord Jesus, when we eat your word, Lord, it should fulfill all our mind, Lord Jesus. It should cleanse our body, Lord. It will purify your body, mind, soul, Lord Jesus. Let your word touch deep inside the heart of people, Lord Jesus. The people, those who are watching this channel, Lord, you bless them by your word, Lord Jesus. Your word is like the sword, Lord Jesus. It is like an arrow, Lord, which is very sharp, Lord Jesus. When your word go and touch the people, Lord, everybody should be healed, Lord Jesus. Through your word, Lord, everybody should be healed by your sickness, Lord. Father, சப்பா, எந்த ஒரு நோயா இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தை உங்களுக்குள்ள செல்லும்போதே சப்பா எல்லாரும் சுகம் பெற்று இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் தகப்பனே, உங்களுடைய வார்த்தை தகப்பனே ஒரு நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைங்களாக ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றுவீங்க. உங்களுடைய வார்த்தை நாங்க உண்ணோம் தகப்பனே. Lord Jesus, we should rise up like an eagle, Lord Jesus. You pick up from all the miry clay, Lord Jesus, and keep us on the top of mountain, Lord. Yes, Lord, we welcome you, Lord Jesus. You please speak to everybody, Lord Jesus, and everybody should surrender into your mighty hands, Lord. Everything we surrender into your holy hands, Lord Jesus. I close my prayer to Jesus Christ, the Lord. Amen. 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 இப்பொழுது பிரியமானவர்களே, நாம் யாவரும் இறை வாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இன்று வாழ்த்துகின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பின் ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். மெய்யாகவே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு பல அறிவுரைகளை கூறிக்கொண்டு வழுகின்ற செய்திகள் இன்றைக்கு நாம் தியானித்து வருகின்றோம். என் அன்புரை மக்களே, இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு மிக ஒரு நன்மையான செயல்பாடுகளை சொல்லுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் தியானிக்கின்ற வேளையில மிக ஒரு அருமையான வாசகம் பாருங்க. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல 1 முதல் 8 முடிய வாக்கியங்கள். உண்மையான திராட்சை செடி நானே. ஒரு மரத்திற்கு நம் வாழ்வையும் ஆண்டவர் வாழ்வையும் இணைத்து பேசுகின்றார். எப்படி ஒரு மரத்தில கிளைகள் இணைந்திருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் என்ற மரம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருந்தால்தான், எப்படி மரத்திலே ஒரு கிளை இணைந்திருக்கிறது, அந்த கிளையில பழங்கள் கிடைக்கின்றன. ஆக என்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கின்றோமோ அன்றைக்குதான் நாம் நன்மையான பழங்களை கொடுப்போம். ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். அதாவது எந்த மரத்தோடு ஒரு கிளை ஒட்டி இருக்கிறது, கனி கிடைக்கவில்லை என்றால் அது வெட்டப்படும்.
கனி கொடாத கிளைகளை அவர் வெட்டி விடுகின்றார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு அதை கழித்து விடுகின்றார். ஆக கனி கொடுக்கிறதை வைத்துக் கொண்டு கனி கொடுக்காததை அவர் தகர்த்து விடுகின்றார். ஆக இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உனக்காக எனக்காக வாழ்வதை விட, நமக்காக வாழ்வதை விட கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானிக்க வேண்டும். ஏனெனில் அவர் ஒருவரே நம்மை காக்கும்படி தன் உயிரை சிலுவையிலே கொடுத்தவர். மரித்தேன், ஆனாலும் எல்லா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்பிக்கை எப்படி நாம் வெளிக்கொணர்வது? உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? இதான் இன்றைக்கு ஆண்டவர் வாசகத்தில, அதாவது முதல் வாசகத்தில திருத்துது பணியில இன்றைக்கு முதல் வாசகம் 9ஆம் அதிகாரத்தில மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. அவர் எருசலேம் நகருக்கு வந்த போது சீடருடன் சேர்ந்து கொல்ல முயன்றனர். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். யாரை பார்த்து? சவுலை பார்த்து. கனி கொடுக்கிற மரத்தை நான் வைத்துக் கொள்வேன், கனி கொடாததை நான் அவிழ்த்து விடுவேன் என்று சொன்னார். நண்பரே மக்களே, கனி கொடுக்கக்கூடியதை பாருங்க. அன்றைய காலத்திலே சவுல் வீடு வீடாய் சென்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். இன்றைக்கு இந்த வாசகத்தின்படி அவர் அந்தியோகியா பட்டணத்தில அநேக கிரேக்க மக்கள் மத்தியில பணி செய்கின்றார். சவுல் தோன்றினவுடனே அங்கிருந்தவர்களுக்கு பயம் உண்டானது. ஆனால் இவர் கிறிஸ்துவை சார்ந்தவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். முதலில் பயந்தார்கள். பின்பு பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதரிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டறியப்பட்டதையும் ஆண்டவர் அவரோடு பேசினதையும் அவர் தமஸ்குவின் தன் பெயரால் துணிவுடன் உரையாடி பற்றியதும் பர்னபா அவருக்கு விளக்கி கூறினார். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு செய்தி. இன்றைக்கு பவுலுடைய மனமாற்றத்தின் அடையாளம் விளக்கி கூறினார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம மாறி இருக்கிறோமா இல்லையான்னு நாம எல்லாம் சொன்னா அது நடக்காது. நம்மை காண்கிறவர்கள், நம்மோடு இருக்கின்றவர்கள், உன்னிடத்தில் நிச்சயம் ஒரு மாற்றுதல் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் வாயால் கேட்கும் போதுதான் நாம் மாறி இருக்கிறோம் என்பது பொருளாகும். ஆக சவுலுடைய மாற்றத்தை அவர்கள் கண்டு வியப்புற்றார்கள். ஏனெனில் அவர் கிறிஸ்தவர்களை பிடிக்காமல் தொடர்ந்து பயணித்தவர். அவங்க வியப்புற்றார்கள். யூதேயா தொடங்கி கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகள் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் என்ன செய்தாங்க? நிலைத்து தூய ஆவியாரால் துணையால் பெருகி வந்தார்கள். கனி கொடுக்கிற மரம், கனி கொடுக்கிறவைகளை ஆண்டவர் தன்னுடன் வைத்துக் கொள்ளுகின்றார். ஏன் வைத்துக் கொள்ளுகின்றார்? அவர்களுக்கு தூய ஆவியின் அருளை கொடுத்து அவருடைய பெயரை உலக மக்கள் அறியும்படி பயன்படுத்தும்படி வைத்துக் கொள்ளுகின்றார். இதான் இன்றைய நற்செய்தியிலே தியானித்தோம். கனி கொடாததை வெட்டுகின்றார், கனி கொடுக்கக்கூடியதை தன்னுடன் வைத்துக் கொள்ளுகின்றார். அந்த கனி கொடுக்கக்கூடியவைகளுக்கு என்ன வழி ஆசீர் வழங்குகின்றார் பாருங்க. அவங்க யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகள் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்றது. ஏனெனில் கனி கொடுக்கிறவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அமைதியாக. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அமைதி இருக்கின்றதா, ஆத்திரம் இருக்கின்றதா என்று கவனித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில அமைதி என்பது கிறிஸ்துவின் ஒரு அடையாளம். கிறிஸ்து ஒருவருக்குள் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்களுடைய அமைதியான வாழ்க்கையை வைத்துதான் சொல்ல முடியும். ஆக இன்றைக்கு முதல் வாசகத்துல பாருங்க, அவங்க அமைதியிலே நிலைத்திருந்து தூய ஆவியின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆக இன்றைய நற்செய்தி வாசக பிரகாரம்
என்னிடம் கனி கொடாத கொடிகளை நான் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனித்தொருகிற கொடிகளை தன்னுடனே வைத்துக் கொள்வார். ஏன் தன்னுடனே வைத்துக் கொள்கிறார்? அவர்களுக்கு தூய ஆவியின் அருளை கொடுத்து அவருக்காக மீண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக. ஆகவே நான் சொன்ன இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையா இருக்கின்றீர்கள். ஒரு மனிதன் எப்போது தூய்மை அடைகிறான் பாருங்க, கடவுளுடைய வாக்குகளை கவனமாக கேட்கும் போது, கடவுளுடைய வாக்குகளை கவனமாய் தியானிக்கும் போது, கடவுளுடைய வாக்குகளுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது, கடவுள் வாக்குக்கு அஞ்சி நடப்பது, தன்னை தவறான செயலுக்கு ஈடுபடுத்தாமல் ஆண்டவரின் வாக்குக்கு ஏற்றவாறு தன்னை நடத்துவது. இயேசுவில் அன்பான இறைமக்களே, இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையா இருக்கிறீர்கள். தூய்மை அடைந்தவர்களை ஆண்டவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார்? தூய ஆவியால் நிரப்பி பயன்படுத்துகின்றார். ஆக 4வது வாக்கியம் சொல்கிறது, நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். நான் உன்னோடு இணைந்திருக்கிறது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். அழகான வாக்கியம் பாருங்க. இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு இறைவன் நமக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக இணைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கின்றார்? நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி அது தானா கனி கொடுக்கவே முடியாது. ஒரு கிளை தானாக கனி கொடுக்க முடியாது. அது மரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். எப்போது மரத்தோடு இணைந்திருக்கிறதோ அப்போதுதான் நமக்கு தானாக கனி கிடைக்கும். ஆக என்ன உரைக்கின்றார்? நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் கனி தர இயலாது. இன்னைக்கு பாருங்க, நாம பெயருக்கு ஏற்ற அளவில கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றோமா என்றுதான் கவனிக்க வேண்டும். கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களா அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக செயலாற்ற கிறிஸ்தவர்களா? ஆக கனி என்பது என்ன என்று நாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதமான கனிகளை கொடுக்கின்றன. மாங்காய் மரம் மாங்காய் பழங்களை கொடுக்கும், தேங்காய் பழங்களை கொடுக்கும், ஆரஞ்சு பழங்களை கொடுக்கும், ஆப்பிள் மரம் ஆப்பிளை கொடுக்கும், மாமரம் மாம்பழத்தை கொடுக்கும், அதே போல வாழைப்பழ மரம் வாழைப்பழத்தை கொடுக்கும். அந்த கனியை வைத்துத்தான் அந்த மரத்துக்கே ஒரு பெயர் சூட்டப்படுகிறது. கொய்யா மரம் கொய்யா பழத்தை கொடுக்கிறது. பாருங்க, என்ன கனி கொடுக்கிறதோ அந்த கனி வைத்துதான் அந்த மரத்துக்கு பெயர் சூட்டப்படுகிறது. இன்றைக்கு நாம் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரோடு இணைந்திருந்தால் ஆண்டவருக்குரிய கனிகளை கொடுப்போம். ஆக மரங்கள் கனிகள் கொடுக்கிறது பார்த்திருக்கின்றோம். நாமும் அதை ஒன்று என்று இருக்கின்றோம். நல்லா இருந்தால் இன்னும் ஒன்று அதிகமாக பயன்படுத்துகிறோம். நல்லா இல்லை என்றால் அதையும் விட்டுவிட்டு நல்லா இருக்குதா என்று தேட ஆரம்பிப்போம். இது போலதான் மனிதனுடைய வாழ்க்கையில, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும். என்ன கனி கொடுக்கணும்? மிக அருமையான ஒரு செய்தி விவிலியத்துல நாம் பார்க்கின்றோம். மனிதன் கொடுக்கக்கூடிய கனிகள் என்ன என்று நாம் கலாத்தியர் புத்தகத்தில வாசிக்கும் போது பாருங்க, கலாத்தியர் நீங்க எடுத்துக்கங்க 5ஆம் அதிகாரத்துல, கலாத்தியர் 5ல 22வது வாக்கியத்துல நாம் வாசிக்க போகின்றோம். என்ன மனிதன் கொடுக்க வேண்டிய கனி என்ன? 5ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க, தூய ஆவியின் கனியோ. இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவின் வாக்குகளை கேட்கிறோமோ அப்போது நாம் அவருக்குரியவர்களாக மாறுகிறோம். திருத்துது பணியில பார்த்தோம், அவர் வார்த்தை கேட்டவர்கள் தூய்மை அடைகின்றார்கள். தூய்மை அடைந்தவர்கள் தூய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அப்ப இந்த தூய ஆவி ஒருவன் நிரப்பப்படும் போது என்ன கனி கொடுக்கின்றார் பாருங்க. தூய ஆவியின் கனியோ அன்பு. ரொம்ப அவசியம். அன்பு என்பது எப்படி இருக்கணுமா? இத
இன்றைக்கு நாம 2வது வாசகத்துல தியானிக்கின்றோம். அன்பு எப்படி இருக்கணுமா? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் செயலும் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இன்னைக்கு 2வது வாசகம் ஆண்டவர் சொல்றார். இந்த திருப்பலி வாசகம் பாருங்க, எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா, முதலில அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு 2வது வாசகம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 18 24 வரை வாசிக்கப்படுகிறது. 2ஆம் வாசகம். அது எப்படி மாவா? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேசுற பேச்சில்ல, செயலிலும் நாம செய்கிற செயல்ல, பிறகு உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும். புரியுதா? நாம பேசுற பேச்சிலும் நாம நடந்துகிற நடத்தையிலும் ஒரு உண்மையான அன்பு வெளிப்படுத்தணும். நண்பரே மக்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய அன்பெல்லாம் எப்படி இருக்கும்? உனக்கு ஒரு உதவினால் நீங்க அவங்களுக்கு உதவணுமே என்ற அன்பு வளரும். நாம் கேட்டது கிடைக்காவிட்டால் அங்க அடி உதைகள் தான் கிடைக்கும். அன்பு இருக்காது. அன்பு தனிந்து போய் விடுகிறது. இது மனிதனுடைய வாழ்வில் இருக்கிறவைகள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. தூய ஆவி ஒருவரை ஆட்கொண்டு விட்டால், ஒரு கிறிஸ்தவன் தூய ஆவில் நிரம்பும் போது அந்த கிறிஸ்தவனுக்கு கொடுக்கின்ற முதல் கனி என்ன? அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்கணுமா? நாம பேசுற பேச்சில அன்பான பேச்சுகள், கோபத்தை தூண்டுவது போல அல்ல, ஆத்திரத்தை தூண்டுவது போல அல்ல. அன்பான வாக்குகள் எழும்புகின்ற ஆத்திரத்தையோ கோபத்தையோ அடக்கிவிடும். அப்படியே ஆக இன்றைக்கு 2வது வாசகம் என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பிள்ளைகளே, நாம் அனைவரும் சொல்லிலும் செயலிலும், சொல் என்றால் நாம் பேசுகிறது, செயல் என்றால் நாம் செய்வது, சொல்லிலும் செயலிலும் அன்பை வெளிப்படுத்துவோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். அன்பை வெளிப்படுத்துகிறதுனால நாம இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். நாம் அன்பை வெளிப்படுத்தாமல் கோபத்தையோ அசுத்த வார்த்தைகளையோ வெளிப்படுத்தினால் தீ ஆவி இணைந்திருக்கிறது என்பது வெளிப்பட்டு விடுமா? இந்த திருப்பலியின் 2வது வாசகம் நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது. நாம் இன்றைக்கு எப்படி நம்மை நடத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. எப்படி இருக்க வேண்டிய நாம் எப்படி இருக்கின்றோம். ஆக இன்றைய வாக்கு, இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நாம் மனசான்று நம் குற்றங்களின் என தீர்ப்பளிக்கும். அவர்களுடைய மனசான்று அவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கும். இல்லையா? நாம செய்கிறது, நாம பேசுகிறது நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். இது தவறு, இப்படி பேசுவது தவறு, இப்படி செய்வது தவறு என்று அவங்க உள் மனசாட்சி சரியாக சொல்லும். ஆனாலும் அதை மீறி செயல்படுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். காரணம் என்னன்னா, தூய ஆவி இல்லாதிருக்கும் போது நாம் அநேக தீச்செயலுக்கு அடிமையாகி விடுகிறோம். தூய ஆவி உள்ளிருக்கும் போது அதை எப்படி அணைப்பது என்று சொல்லிக் கொடுக்கின்றார். ஆக நாம் குற்றவாளிகளால் தீர்ப்பிடாத இருக்க வேண்டும் என்றால் நம் மனம் மனசான்றை விட மேலானது, அனைத்தையும் மேலானது. ஆகவே என்ன உரைக்கின்றார்? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கின்றனர். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியாலே அறிந்து கொள்கின்றோம். ஒருவரோடு கடவுளுடைய ஆவி இருக்கின்றாரா அல்லது அவர்களோடு அசுத்த ஆவி செயலாற்றுகிறதா என்று நம்முடைய சொல்லிலும் நம்ம செயலிலும் நாமே நம்மழியாக வெளிப்படுத்தி விடுகிறோமா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லித் தருகிறார்? இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்ப அவர் முதலில் நமக்கு என்ன கொடுக்கின்றார்? பரிசுத்த ஆவி என்ற கனியை, முதல் கனி
பரிசுத்த ஆவி அன்பை கொடுக்கின்றார். இந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்ன, அது நம்ம சொல்லிலும் நம்ம செயலிலும் வெளிப்படையாய் காணப்பட வேண்டும். அன்பு எப்பொழுது சொல்லிலும் செயலும் இருக்கிறதோ அங்கு தீமைக்கு இடம் கிடையாது, மன சஞ்சலத்துக்கு இடம் கிடையாது, மன உளைச்சலுக்கு இடம் கிடையாது, பிரிவினைக்கு இடம் கிடையாது. அங்கு ஒற்றுமையும் அமைதிக்கும் மட்டுமே இடமாயிருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் கனி முதலிலே கிறிஸ்தவங்க அன்பை கொடுக்கணும், அன்பு என்ற கனி கொடுக்கணும். இரண்டாவது கனி என்ன கொடுக்கணும் வாசிக்கும் போது பாருங்க. இரண்டாவது கனி என்ன என்று பார்க்கும்போது மகிழ்ச்சியை கொடுக்கணும். நம்மால மற்றவங்க மகிழ்ச்சியா இருக்கணுமே தவிர நம்மால மற்றவங்க துக்கமா இருக்க கூடாது. ஆக தூய ஆவி ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இயங்கும் போது அந்த கிறிஸ்தவன் இரண்டாவது கனி என்ன கொடுக்கின்றான்? மகிழ்ச்சி. தானும் மகிழ்ச்சியாயிருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. இயேசு பேசிகளை பேசி மடம் உடைந்து போவதல்ல, தானும் மகிழ்ச்சியா இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. இது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இரண்டாவது கனி, மகிழ்ச்சி. மூன்றாவது பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி. மூன்றாவது அமைதி. அமைதி என்ன? பேஷன்ஸ். அமைதி. யார் என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுக்க. தூய ஆவி மூணாவது குணத்தை உனக்கு என்ன கொடுக்கிறாரு? நீ எப்பவுமே அமைதியாயிரு, அமைதியாயிரு. இந்த முதல் மூன்று கனிகளும் கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அந்த முதல் மூன்று கனிகள் என்ன? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. இது நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் இது தூய ஆவி நமக்கு கொடுக்கின்றார். நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கதான் ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆக இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள். என்ன கனி கொடுப்பார்கள்? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மூன்று கனிகள். அடுத்து தூய ஆவி உனக்கு மூன்று கனிகளை கொடுக்கின்றார், எனக்கு என்னிடத்துல நான் வைத்துக் கொள்வதற்காக. அது என்னதாரு பாருங்க. பொறுமை. என்ன நேர்ந்தாலும் எனக்கு, அதாவது நம் ஒவ்வொருவருக்கு கிறிஸ்தவர்களுக்கும் பொறுமை ஒன்று இருக்க வேண்டும். பொறுமைனா என்ன அர்த்தம்? திடீர் என்று சொல்லி கோபப்படாமல் சற்று அமைதியோடு பொறுமையா இருப்பது. பொறுமையாயிருன்னு சொல்லுவாங்க பாருங்க. இது நம்மிடத்தில் இருக்க வேண்டியவை. அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பொறுமை மிக அவசியம். ஏனெனில் என்ன சொல்ல வராங்க, எதை சொல்ல வராங்கன்னு கேட்கிற ஒரு பொறுமை நமக்கு தேவை. இது பரிசுத்த ஆவியானவரிடத்திலே தான் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருந்தால்தான் நாம் பொறுமையாய் வாழ்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். இது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இது மனிதன் கொடுக்கக்கூடிய ஒரு கனி. அவங்க வாழ்க்கையிலே பொறுமை இருக்கணும். இரண்டாவது பரிவு இருக்கணும். பரிவு என்றால் என்ன? நம்மால் முடிந்ததை செய்கிற குணம் கொண்டவர்கள். மூன்றாவது நன்மையும் இருக்கணும். நல்லவங்களா வாழ கத்துக்கணும். கெட்டவர்கள் என்ற பெயரை நாம் எடுப்பதை காட்டிலும் நல்லவர்கள் என்ற பெயர் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி மக்களே. ஆக முதல் மூன்று கனிகள் நம்மிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. மற்றவங்களை எப்பவுமே அமைதியாவே வச்சுக்கணும். மற்றவங்களை எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணும். மற்றவங்க எப்பவுமே அன்பாவே நடத்தணும். இரண்டாவது மூன்று கனி என்ன? அது என்னுடையது. ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடியது. 1 பொறுமை, 2 பரிவு, 3 நன்னயம். இந்த மூன்றும் அவங்க உள்ளத்தில் இருப்பது. நல்லது மாத்திரமே செய்வது, நல்லது மாத்திரமே பேசுவது, நன்மையான செயல்களை செய்வது. பரிசுத்த ஆவி இருந்தா தான் நடக்கும். அடுத்த 3 கனி நம்மிலிருந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது. அது என்ன?
நம்மிலிருந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கனிவு, நம்பிக்கை, தன்னடக்கம். அடுத்த 3 கனி என்ன? நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது, நம்மிடத்திலிருந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனி. முதல் கனி நம்பிக்கை. நான் உயிருள்ள ஆண்டவரை நம்புகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் நம்புகின்றேன். கல்லையும் மண்ணையும் நான் வணங்கவில்லை. மரணத்தில் இருந்து உயிர்த்த ஆண்டவரை நான் நம்புகின்றேன். நம்பிக்கை. உம்மை தவிர வேறு எவரையும் நான் அழைக்க மாட்டேன். இயேசுவின் பெயர் அல்லாமல் வேறொரு பெயர் மண்ணுலகில் கொடுக்கப்படவில்லை என்று கடந்த வாரங்களிலே தினத்திருப்பலி வாசகங்களிலே தியானித்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். நம்பிக்கை. உயிர்த்த ஆண்டவர் மேல் இயேசு என்னுடன் இருக்கின்றார். என் வாழ்வில் என்ன நிகழ்ந்தாலும் அவர் உத்தரவின்றி நடக்காது. எல்லாம் அவர் தான் என்ன நடத்துவார். எனக்கு எது கொடுத்தாலும் அன்னைக்கு நான் நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு எனக்கு துக்கம் இருந்தாலும் நன்றி சொல்லுவேன். இல்லை, இன்றைக்கு எனக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் நன்றி சொல்லுவேன். ஆக நம்பிக்கை, உயிர்த்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை. இந்த கனி நம்மிலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். இரண்டாவது பாருங்க, கனிவு. கனிவு என்றால் என்ன? இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது தன்னை அடக்குகிற தன்னடக்கம். தன்னை அடக்க வேண்டும். என்றைக்கு தன்னை அடக்கிறோமோ அப்போது கடவுள் நமக்குள்ளே வருவார். நம்மை நாமே அடக்கிக் கொள்ளவில்லை என்றால் அது நம் வாழ்க்கையில் எவ்விதங்களை கொண்டு வரும். ஆக பரிசுத்த ஆவி ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே வரும்போது 9 விதமான கனிகளை அந்த மனிதனிடத்திலே கடவுள் உதிக்க செய்கின்றார். 9 விதமான கனிகள். 1 அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. இது நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. 2 அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம். 3 என்னிடத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன நேர்ந்தாலும் நான் பொறுமையா இருப்பேன், பரிவு குணத்தோடு இருப்பேன், நன்மை மட்டுமே செய்வேன், நம்மில வைத்துக் கொள்வேன். 3 கனி கடவுளுக்கு கொடுப்பது நம்பிக்கை, கனிவு, தன்னை அடக்குவது, தீமை செய்யாதவாறு அடக்கிக் கொள்வது, தீச்சையில் ஈடுபடாமல் அடக்கிக் கொள்வது, தீய வார்த்தைக்கு வாய்களை அடிமையாக்காமல் காத்துக் கொள்வது, தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், நம்மை அடக்கிக் கொள்வது. ஆகவே என்ன சொல்றார் பாருங்க, இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்துக்கு இடம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பும் அதன் இழிச்செயல்களோடு இச்சைகளோடு சேர்ந்து சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். அந்த கிறிஸ்தவர்களுக்கு தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கின்றோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோமாக. தூய ஆவி கனிகள் நமக்கு என்ன வழி காட்டுகிறது என்று பார்க்கும்போது தெளிவாக சொல்லுகின்றார். என்ன வழி காட்டுகிறது என்று பார்த்தால், அன்பிலே, மகிழ்ச்சியில, ஒற்றுமையில, பரிவில, இரக்க குணத்தில, நம்பிக்கையில, கனிவாடு இருப்பதில, தன்னை அடக்கி ஆள்கிறதில பரிசுத்த ஆவி நம்மை அனைவரும் முன்னிலையிலும் ஒரு உதாரணம் உள்ளவராக நிறுத்துகின்றாராம். இப்பேர் பெற்றவர்களை தான் ஆண்டவர் தன்னுடன் சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக தன்னோடு இணைந்திருக்கிறவர்கள் கனிகளை கொடுப்பார்கள். இயேசுவோடு இணைந்திருக்கிறவங்க எந்த கனி கொடுப்பாங்க? அதான் நாம் வாசிக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். பிறகு வாசிக்கிறோம் நம்பிக்கை. இவை எல்லாமே 9 கனிகள் பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே கொடுக்கிறார். ஆக இன்றைக்கு நான் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்தேன் என்றால் இதை வரிசையை எழுதி வைத்துக்கோங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 24, 25 வரைக்கும் சட்டம் போட்டு முடிஞ்சா வீட்டுல வச்சுக்காங்க. நான் இதை செய்யறேனா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசோதனை பண்றதுக்கு. இவர்கள் தான் கனி தருகின்ற கிளைகளாக இருக்கின்றார்கள். இந்த குணம் எவரிடத்தில் இல்லையோ அவங்க கனி கொடுக்கிற கிளைகள் அல்ல, வெட்டப்பட்ட கிளைகள் என்று சொல்லுகிறார்.
தன்னோடு இணைந்து கனி கொடாத கிளைகளை அவர் வெட்டப்படுவார். அது வெட்டால் என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது அது காய்ந்து போய்விடும். காஞ்சி போன வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியுமா? இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது பாருங்க, தூய ஆவி இல்லாத வாழ்க்கை, காஞ்சி போன வாழ்க்கை. அது எப்படி இருக்குமா? இங்க 19 21 வரைக்கும் அந்த வாசகம் சொல்லுது. கலாத்தியர் 5:19 21. ஊனியலின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரிந்தன, அவை பரத்தமை, பரந்தவைகளை. பரப்பரப்பரன்னு பார்க்கறதெல்லாம் தனதாக்கி கொள்ளணும்னு நினைக்கிற எண்ணம் பரத்தமை. கெட்ட நடத்தை, வாய் திறந்தாலே அசுத்தம், நினைத்தாலே அசுத்தம், வாழ்ந்தாலும் அசுத்தம். கெட்ட நடத்தை, காமவெறி, பார்த்ததை அடையணும் நினைச்சு பயணம் செய்வது, சிலை வழிபாடு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கடவுளுக்கு செலுத்தாமல் மற்ற எல்லா விஷயத்துக்கும் நேரம் இருக்கும், அதுக்கும் நிறைய டைம் இருக்கும். ஜபத்துக்கு மட்டும் சின்ன டைம் இருக்கும், சின்னதா முடிச்சிடுங்க. மேக்கப் பண்ண டைம் இருக்கிறது, பிறகு எல்லாவற்றுக்கும் டைம் இருக்கிறது, டிவி நிகழ்ச்சி பார்க்க டைம் இருக்கிறது, நண்பர்களோடு செலவழிக்க டைம் இருக்குது. அப்பெல்லாம் லிமிட்டட் டைம் கிடையாது, அன்லிமிட்டட் டைம். ஆனா ஜபிக்கும் போது மாத்திரம் லிமிட்டட் டைம், கொஞ்சத்துல முடிச்சிடணும். சிலை வழிபாடு, இதான் ஆண்டு சொல்ல. சிலை வழிபாடு கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியில வரக்கூடியது எல்லாமே சிலை வழிபாடு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு சிலையை வச்சுட்டாக்கா அதை வணங்குறாங்க. சிலை வழிபாடுன்னு சிலை கிடையாது. இங்க சிலை வழிபாடு என்றால் என்ன? கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே வரக்கூடிய எல்லாமே சிலை வழிபாடு. பணம் வரலாம், பதவி வரலாம், அந்தஸ்து வரலாம், உயர்வு வரலாம், சுயநலம் வரலாம், பாவச் செயல்கள் வரலாம், பெற்றோர்கள் வரலாம், பிள்ளைகள் வரலாம், கணவன் வரலாம், மனைவி வரலாம். கடவுளுக்கு கொடுத்த நேரத்துல அன்னைக்கு வர டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே சிலை வழிபாடு. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கணும். அந்த நேரத்துல நீ எது செஞ்சாலும் அது சிலை வழிபாடு. இது எங்க இருக்கிறது? கிறிஸ்துவை விட்டு பிரிந்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. பெயர் கிறிஸ்தவங்க தான், ஆனா அவங்க கிறிஸ்து விட்டு பிரிந்து வாழ்கிறாங்க. சிலை வழிபாடு முடிஞ்சிச்சா? பில்லி சூனியம், மந்திரத்து மேல நம்பிக்கை, தகடு மேல தாய்த்தத்து மேல நம்பிக்கை, மிளகா மேல தேங்காய் மேல நம்பிக்கை, கதவு இந்த திசையில வேற திசையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை, சம்பிரதாய நம்பிக்கை. பூனை குறுக்க ஓடினாலும் பூனை மேல நம்பிக்கை, ஐயோ என்ன நடக்குது. பள்ளி மேல விழுந்தாலும் அது மேல நம்பிக்கை. பில்லி சோனியம். ஆண்டவர் விட்டு விலகி வாழ்கிறவங்க உள்ளத்துல இதெல்லாம் இருக்கும். இப்படி பேசுறவங்க எல்லாம் ஆண்டவரோடு இணைந்தில்லை என்பது பொருளாகும். பில்லி சோனியம். அடுத்த பாரு, பகைமை, சண்டை சச்சரவு. இயேசுவை விட்டு பிரிந்து வாழ்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியவை. உள்ளத்துல பகை அப்படியே இருக்கும். பகையாளிய பார்க்கும்போது அப்படியே என்னமோ செய்யணும்னு தோணும். இயேசுவை விட்டு பிரிஞ்சவங்க எப்படிதான் இருப்பாங்க? சண்டை சச்சரவு. இயேசுவை விட்டு பிரிந்தவங்க இப்படி இருப்பாங்க. பொறாமை. இயேசுவை விட்டு பிரிந்து வாழ்கிறவங்க கிட்ட எதை பார்த்தாலும் பொறாமையா இருக்கும். சீற்றம், கோபத்துல ரம்மி இருப்பாங்க. அப்படியே இயேசு விட்டு பிரிந்து வாழ்கிறவங்க. கட்சி மனப்பான்மை. நீ இந்த சபை, நான் அந்த சபை. சபைகளிலே பிரிவினை கொண்டு வருவது கட்சி மனப்பான்மை. பிரிவினை, பிளவு, அழுக்காறு. எப்ப பார்த்தாலும் கப்பாவே இருப்பாங்க, அழுக்காறு. குடிவெறி. குடிவெறி என்றால் என்ன? குடித்தால் வெறித்தனமாய் நடந்து கொள்வாய். இது இயேசுவை விட்டு பிரிந்து வாழ்கிறவங்க வாழ்க்கை. களியாட்டம். களியாட்டம் என்றால் என்ன? சினிமா மோகத்தில் இருப்பது. இயேசுவை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை. இவை அனைத்தும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சி உரிமை பெறாக அடைவது கிடையாது. தயவு செய்து நாம பைபிள படிக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல Galatians chapter 5 verses starts from 19.
19 இது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் படிச்சதெல்லாம் அதுல எழுதியிருக்கிறது. ஆக எந்த கிளை இயேசுவோடு இணைந்திருக்கிறதோ அது கொடுக்கிற கனிகள் வேற, எந்த கிளைகள் இயேசுவோடு இணையாமல் பிரிந்திருக்கிறதோ அது கொடுக்கின்ற கனிகள் தான் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நம்மை நாமே அலசி பார்ப்போம். நான் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்றேனா அல்லது இயேசுவை பிரிந்து வாழ்கின்றேனா? பிரிந்து வாழக்கூடிய வாழ்க்கை கலாத்தியர் 5 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை அதே கலாத்தியர் 5 22 25 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கலாத்தியர் 5 19 25 வரைக்கும் ரெண்டுமே தினந்தோறும் படிக்கணும். நாம இப்ப நான் சொன்னதெல்லாம் அங்கதான் எழுதி இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, அங்கதான் இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளால் நீங்க தூய்மை அடையணும். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி அது தானா கனி கொடுக்க இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார்கள். என்ன கனி? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கனிவு, நம்பிக்கை, விசுவாசம், பரிவு, தன்னடக்கம். இவை எல்லாமே ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் போது கொடுக்கின்றவை. அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். என்னோடு இணைந்திராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார்கள். உலர்ந்துனா என்ன அர்த்தம்? பிரயோஜனமற்றவங்களாம். யாரு பார்த்தாலும் நம்மள வித்தியாசமா யோசிப்பாங்க. நம்ம செயலை பார்த்து உலர்ந்து போவார்கள். அக்கொடிகளை கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் எரிக்கப்படும். இந்த வாக்கின் விளக்கம் என்ன? நான் மனமாற்றம் அடையாமல் இப்படிதான் நான் இருப்பேன் என்று நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நமக்கு மரணம் கண்டிப்பா வரும். மரணம் தான் மனிதனுடைய முடிவு. அந்த மரணத்துக்கு பிறகு அந்த ஆன்மா எங்க செல்லுமா? நரகத்திற்கு செல்லும். பூமியில இருக்கும் போதாவது கொஞ்ச கால துன்பத்தை அனுபவிச்சு மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இறந்து விட்டால் நரக வாழ்க்கையிலிருந்து காப்பாற்ற யாராலும் முடியாது. ஆக இங்க சொல்லுகிறார் பாருங்க, அது வெட்டப்படும், அது காய்ந்து போகும், அது நெருப்புக்கிரையாகும். இயேசுவோடு இணைந்து வாழாத வாழ்க்கை அனைத்தும் நரகத்துக்கு இணையாகும். ஆகவே நம்ம வாழ்க்கைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த வாசகங்களை படிக்கின்றோம்? என்னை நான் நிறுத்தி வைத்து இனிமேல் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனி நான் வாழக்கூடாது. நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, நன்மை செய்கிற கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்னு நம்ம வாழ்க்கையில நாம தீர்மானிக்க தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். நாம செய்கிற தவறுகளை சுட்டி காண்பித்து இவைகளிலிருந்து வெளியே வா என்று நம்மை அழைக்கின்றார். பாவியை நேசிக்கிறேன், ஆனால் உன்னுடைய பாவத்தை வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய பாவங்களை வெறுக்கிற இறைவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கின்றார். நாம் எவ்வளவுப்பட்ட பாவங்களை செய்திருக்கலாம், பெரிய பெரிய பாவங்கள் செய்யக்கூடாது, எது வேணாலும் செஞ்சிருக்கலாம். நம்மை மன்னிக்க ஆண்டவர் காத்திருக்கின்றார். இயேசுவே, என்னை மன்னித்து விடும். என்னுடைய தீய பழக்கத்தினால் நான் செய்த தவறுகளுக்காக வருந்துகிறேன். இனி நான் தீய பழக்கத்துக்கு அடிமை அல்ல. உம்மோடு இணைந்து நல்ல கனிகளை நான் கொடுக்க போகிறேன் என்று நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. 2 நிமிஷம் கண்ண மூடி ஆண்டவர் வாழ்க்கையில இந்த நிமிஷமே அற்புதங்களை செய்ய தொடங்கி விடுவார். இதே நிமிடத்தில் அற்புதம் செய்வார். ஏனெனில் அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கின்றவர். ஆகவே ஆண்டவர் ஏன் நமக்கு அற்புதங்களை செய்கின்றாராம்? காரணம் 7வது வாக்கியம், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7 கடைசி வாக்கியம் என்ன பாருங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலும் நிலைத்திருந்தால்
நீங்க விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நாம விரும்பி கேட்கிற சுகம், நாம விரும்பி கேட்கிற கஷ்டங்கள், நாம விரும்பி கேட்கின்ற பிரச்சனைகள் நம்மிடத்திலிருந்து விலகி நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்க உள்ளத்திலும் நிரம்பி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம திருப்பலி வாசகத்தை வீட்டிலே வாசிக்க ஆரம்பிக்கணும். தினந்தோறும் குடும்பமா உட்கார்ந்து மெழுகுத்திரி ஏற்றி அன்னைக்குரிய திருப்பலி வாசகத்தை படிச்சு பாருங்க. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கொள்ளை நோயிலிருந்து, கஷ்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க உன்னோடு கூட இருப்பார். பணமின்றி செலவின்றி நம்மை சுகமாக்க ஒருவர் இருக்கின்றார், நம் ஆண்டவர். இன்றைக்கு மருத்துவமனையில கூட நீங்க போய் அட்மிட் ஆனா குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இருக்கணும் கையில. ஆனால் இயேசுவை தேடி வந்து, ஐயோ நான் இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படிக்க ஆரம்பித்து பாருங்கள். ஒரு பணமும் இன்றி விலையும் இன்றி உன்னை குணமாக்குற ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். ஏனெனில் அவர் உன்னை நேசிக்கின்றார். ஏன் தெரியுமா? கடைசி வசனம் யோவான் 15:8 இன்றைய நற்செய்தி. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றன. நாம மிகுந்த கனிகள், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், இரக்கம், நம்பிக்கை, தன்னடக்கம், இவைகளை மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் பகிர்ந்தளிக்கிற வேளையில கடவுள் நம்மொழியாக மகிமை அடைகிறாராம், நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவாராம். அதற்கு மாறாக ஆத்திரம், பிரச்சனை, சண்டை சச்சரவு, பிளவு, பிரிவினை என்று நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்மை பார்த்து அவர் அழுகின்றாராம். ஏன் அழுகிறார்? உனக்காக நான் சிலுவையில் மரித்தேனே, நீ உணராமல் ஏன் வாழ்கிறாய் என்று அழுகின்றார். என் அன்பு மக்களே, இன்றைய திருப்பலி வாசகம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு மாற்றுதலை கொண்டு வருகின்றன. ஆகவேதான் தின திருப்பலி தியானம் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை அனுபவிக்கிறவர்கள் பலர், இதுக்கு சாட்சி பகிர்ந்தவர்கள் பலர். இன்னைக்கு மாற்றமடைந்த குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில மாற்றமல்ல, அயல் நாடுகளிலே, ஸ்ரீலங்காவிலே, சிங்கப்பூரிலே, ஆஸ்திரேலியாவிலே, யுஎஸ்ல, இப்படி பல ஊர்களில் இருந்து இந்த செய்தி வழியாக மனமாற்றம் அடைந்தவர்கள் நிறைய பேர். ஏன் தெரியுமா? இந்த வாக்கு திருவிவிலியத்தில் கடவுள் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வாக்கு. இதை பேசி ஆரம்பித்து பாருங்கள், இதை படிக்க ஆரம்பித்து பாருங்கள். உன் ஆண்டவர் உன்னோடு கூட பயணிக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எந்த கொள்ளை என்ற கொரோனா நோய் நம்மை தொட்டாலும் நம்மை ஒரு பைசா செலவின்றி நம்மிலிருந்து அது விரட்டி ஓட்ட ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நண்பரே மக்களே, நாம் வழிபடுகிற ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரம் அல்ல, அவர் உயிரோடு எழுந்தவர். நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். எஸ்ஐயா 53. நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்மேல் விழ வேண்டிய தண்டனைகளை அவர் சிலுவையிலே சுமந்தார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் சுகமாயிருந்து மற்ற அனைவரையும் அவர் பக்கம் கொண்டு வருவதற்காக. ஆகவே இவற்றை உணர்ந்து நாம் இனிமேல் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக, ஒரு நன்மை செய்கிற கிறிஸ்தவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறவர்களாக, பொறுமையோடு, அமைதியோடு, அன்பாக வாழ்வோம். இறைவன் நம்மை பயன்படுத்துவாராக. கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆள்கிற தெய்வமே, இதோ இந்த மண்ணுலகில் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கு எங்களை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனை தொலை தூரத்தில் இவர்கள் இருந்தாலும் இப்போதே உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தொடும்படிக்காக செபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. உமது பிள்ளைகளை பிடித்த தீமைகள்,
பசாசுகள், அந்தகார கிரிகள், வில்லிசூனியங்கள் இயேசுவின் பெயரால் ஒவ்வொரு விட்டு விலகி போ என்று கட்டளை இருக்கிறோம். கொள்ளுகிற நோய், கொரோனா என்ற நோயை இயேசுவின் பெயரால் விலகி போ என்று கட்டளை இருக்கிறோம். உமது பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரையும் கூட, உம்மை நம்புகிற எல்லோரையுமே நீர் காத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இருக்கும்போது மாத்திரம் நீர் அற்புதம் செய்யவில்லை, இன்றைக்கும் உன்னை நம்பி வருகிறவர்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறவர்களாய் இருக்கின்றீர். ஆகவே இயேசுவே, உம்மை நோக்கி கதறி கூப்பிடுகிறவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தொட்டு குணமாக்குவீராக. எல்லா தீய ஆவிகள் விலகி ஓடட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்ட. ஆண்டவரே, உமது பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்குவதாக. உம்முடைய பெயர் சூட்டப்பட்ட மக்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கட்டும். எல்லா அசுத்த ஆவிகளை விரட்டும். ஆண்டவரே, அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் உமது பிள்ளைகள் உள்ளங்களிலே நிறுவப்படட்டும். ஆண்டவரே, நீதாமே எல்லா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களிலும் உம்முடைய அமைதி உண்டாகட்டும். அவர்கள் வழியாக அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உம்மை தேடி வரும்படி, உதாரணமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை என் ஆண்டவர் தரும்படிக்காக நாங்கள் செபிக்கின்றோம். தகப்பனே, உம்முடைய அருட்கரம் ஒவ்வொரு கிறிஸ்தவங்க மேல வந்து இறங்கட்ட. ஆண்டவரே, குணமாக்குற வல்லமையினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க இந்த இந்தியாவில, பெங்களூரில, கர்நாடகாவில, இந்தியாவுக்கு வெளியே அயல் நாடுகளிலே, சிங்கப்பூரில் இருந்து ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை தொடுவீராக. மலேசியாவில் இருந்து தொடுவீராக, துபாயில் இருந்து தொடுவீராக, மும்பையின் மாநகரத்தில் இருந்து தொடுவீராக, உகண்டாவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி எத்தனை தூரம் பரவி கொண்டிருக்கிறதோ பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எல்லாரையும் குணமாக்கும். ஆண்டவரே, கொள்ளை நோயிலிருந்து நீர் வேலியடித்து பார்த்துக் கொள்ளும். உமது பிள்ளைகளை எத்தீங்கும் தொடாதவாறு நீர் காத்துக் கொள்வீராக. நீரே அனைத்தையும் காக்குமாறு நாங்கள் செபிக்கின்றோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடி உமது ஆசீரையும் உமது வல்லமையும் உடைய சுகத்தையும் நாங்கள் அனைவரும் என்னோடு இணைந்து இந்த ஆன்லைன் வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தம் எத்தனை தூரம் சொல்லுகிறதோ அத்தனை தூரம் மட்டும் உமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உமது ஆசிரை நாங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, மறந்துடாதீங்க, இன்றைய திருப்பலி வாசகத்தை குடும்பமா கூடி படிங்க. மிக ஆசீர்வாதமான வாசகங்கள். இன்றைக்கு முதல் வாசகம் திருத்தூது பணி, Acts of the Apostle, chapter 9, verses 26 to 31. சான்று பகர்தல். சவுல் பவுலாய் மாறி சாட்சி பகர்கின்றார். பதிலுரை பாடல், திருப்பாடல், Psalms 22, verses from 25 to 31. திருப்பாடல் அதிகாரம் 22, 25 31 வரை. இரண்டாவது வாசகம் யோவான் எழுதின முதல் புத்தகம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18 24. The first book of John, chapter 3, verses 18 to 24. Today's gospel reading, இன்றைக்கு நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8. John the Gospel, chapter 15, verses 1 to 8. மறந்துடாதீங்க. ஆண்டவர் வாக்கு எவ்வளவு உள்ளத்துல நிறுத்துங்களோ அவ்வளோ நீங்க பலசாலிகளா இருப்பீங்க. உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வழியாக குணமடைவார்கள். ஆகவே தினந்தோறும் குடும்பமாக இணைந்து கணவன், மனைவி, பிள்ளைங்க மெழுகுத்திரை ஏற்றி அன்னன்னைக்குரிய திருப்பலி வாசகத்தை உங்க வீட்டுல படித்து ஜெபம் பண்ணுங்க. பசாசு உங்க வீட்டுக்கு வராது, பரிசுத்த ஆவி உங்க வீட்டுக்கு வரும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறுங்கள். நாங்கள் ஒரு புதிய ப்ராஜெக்ட், இல்லந்தோறும் இறையாட்சி, அது திரு விவிலிய ஆட்சி. இல்லந்தோறும் இறையாட்சி, அது திரு விவிலிய ஆட்சி என்ற தலைப்புல யார் யாருக்கு பைபிள் இல்லையோ அவங்க எங்களோடு தொடர்பு கொள்ளும் போது இதை நாங்க இலவசமாக உங்க வீட்டுக்கு அனுப்பி கொடுப்போம். நீங்க தினந்தோறும் படிக்கலாம். கடவுளுடைய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை மற்றவர்களுக்கு தேவை என்று சொன்னாலும் நீங்க எங்களை அணுகலாம். நாங்க இலவசமாக திருவிழியத்தை கொடுக்க காத்திருக்கிறோம். எல்லா இல்லமும் இறைவனுடைய ஆட்சியாய் மாறணும்.
அதுக்கு திருவிவிலியம் உங்க வீட்டில இருந்தா தான் அது நடைபெறும். உங்களையும் காப்பார், உங்க வீட்டாரையும் காப்பார். ஆகவே எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 8904477295 8904477295. மறவாதீங்க, 24 மணி நேரம் உங்களுக்காக செபிக்க காத்திருக்கிறோம். உங்களுக்கு எப்ப தேவைப்படுகிறதோ எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயம் நாங்க ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் வழங்குவார், 100% வழங்குவார். இந்த தொலைபேசி வழியாக ஜெபங்கள் இன்றைக்கு அநேக பேருக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஆண்டவர் இயேசு விடுதலை தருகிறார். ஏனெனில் நாம் ஜெபிக்கும் போது அவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திப்போம். அதுவரை இறைவன் தாமே உங்களை காத்து நடத்துவாராக. இந்த நிகழ்ச்சி யூடியூபில் உண்டு. என் பெயரை நீங்க டாக்டர் பிலிப் மரியான் சொன்னீங்கன்னா ஓபன் ஆயிடும். வாய்ஸ் ரெக்கார்ட்ல அப்படி சொல்லுங்க, இந்த சேனல் ஓபன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இறைவன் தாமே உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, குமாரன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.